டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னா an action that will be completed at some point of in future time. ஒரு செயல் எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நேரத்திலோ குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்போ முடிஞ்சிருச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம எதுல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன். பிஃபோர் யூ மீட் ஹிம், நீ அவனை சந்திப்பதற்கு முன்பாக. பிஃபோர்னா என்ன? முன்பாக. he will have left the office, அவன் வந்து அலுவலகத்தை விட்டு போய்விடுவான் அப்படின்னு இருக்கு. இதுல பாருங்க, ஒரு க்ளூ வேர்டு இருக்கு. பிஃபோர்ங்கிறது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட க்ளூ வேர்டு தான் இது. இன்னொன்னு பாருங்க, நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி எழுதுவோம்? சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்டோட என்ன சேர்ப்போம்? will have. இதுல வந்து எது வெர்பு? லெஃப்ட்ங்கிறது தான் வெர்பு. இந்த லெஃப்ட்ங்கிறது வந்து லெஃப்ட்டுக்கு பிரசன்ட் டென்ஸ் என்ன? லீவ். பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் லெஃப்ட் தான். இங்க வந்து இந்த தேர்ட் ஃபார்ம் வெர்பு தான் நம்ம போடணும். பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வந்து எப்பவுமே தேர்ட் ஃபார்ம் வெர்பு தான் நம்ம போடணும். அடுத்து க்ளூ வேர்ட்ஸ் பார்ப்போம். பை த டைம், பிஃபோர், பை தென், பை நெக்ஸ்ட், அதாவது பை நெக்ஸ்ட் வீக், பை நெக்ஸ்ட் மந்த், பை நெக்ஸ்ட் இயர், அப்புறம் பை த எண்ட் ஆஃப். இதெல்லாம் வந்தா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.